ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குன்றக்குடி அடிகளார் அவருடைய பயிற்சி வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழறிஞர்களுடைய பயிற்சி வினாக்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ரீசன்ட் வீடியோஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்முடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருளோசை. அறிக அறிவியல், அருளோசை, இந்த ரெண்டு இதழையும் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் வந்து நடத்தியிருப்பார். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். மக்கள் பணியையே இறைப்பணியாக கருதி செய்தவர் என்று போற்றப்படுபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் எங்கு தங்கி தனது சமய பணிகளை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி. அடுத்து பாருங்க. நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார். அடுத்து பாருங்க. குன்றக்குடி அடிகளார் எழுதிய கீழ்கண்ட நூல்களில் எது பயண கட்டுரையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அஞ்சாவது பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் ஒரு பயண கண்ணோட்டம். அடுத்து பாருங்கள். திருக்குறள் நெறியை பரப்புவதையே தனது வாழ்நாள் கடமையாக கொண்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருக்குறள் நெறியை பரப்புவதையே தனது வாழ்நாள் கடமையாக கொண்டவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார். அடுத்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றிய காலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குன்றக்குடி அடிகளார் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றிய காலம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1968 1974 வரைக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலின் மூலம் அடிகளார் வலியுறுத்தியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோயில்கள் மக்களின் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். கோயில்கள் பார்த்திங்கன்னா மக்களின் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இந்த நூலில் வந்து இந்த கருத்தை வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் எந்த அடிகளாரால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா. சரிங்களா? இவங்கள ரோல் மாடலாக வச்சுட்டு தான் வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து நிறைய பணிகளை வந்து செஞ்சுருப்பார். அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் குன்றக்குடி அடிகளார் எழுதாத நூல் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 10ஆவதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம். சரிங்களா? இது வந்து இவருடைய நூல் அல்ல. மற்றதெல்லாம் பாருங்கள். குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள், அதுக்கப்புறம் வந்து நாயன்மார் அடிச்சுவட்டில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவருடைய நூல் தான். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் எந்த ஆண்டு முதல் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1952 திருவண்ணாமலை ஆதீனத்தின் தலைவராக இந்த குன்றக்குடி அடிகளார் வந்து எந்த வருஷம் வந்து பொறுப்பேற்றார், அதுதான் வந்து கொஸ்டின். 1952. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளாரால் தோற்றுவிக்கப்பட்ட குறள் நெறி அமைப்பின் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருக்குறள் நெறியில் வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்துதல். சரிங்களா? அந்த திருக்குறள் அந்த கருத்துக்களை வந்து நிறைய பரப்பணும். அதுக்காக வந்து அந்த குறள் நெறி என்ற அமைப்பை வந்து குன்றக்குடி அடிகளார் வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் எழுதிய நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூல் எவ்வகையான சிறப்பை கொண்டது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாயன்மார்களின் பக்தி நெறியை சமூக சிந்தனையோடு விளக்குவது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். மன்னகம் வாழ வந்த மாமணி என்று யாரால் போற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த குன்றக்குடி அடிகளாரை பார்த்தீங்கன்னா மன்னகம் வாழ வந்த மாமணி என்று போற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா
பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா தான் பார்த்தீங்கன்னா, குன்றக்குடி அடிகளாரை புகழ்ந்து "மண்ணகம் வாழ வந்த மாமணி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் எந்த கவிஞரின் கவிதைகளை புரட்சி கவிதைகள் என்று பாராட்டி நூல் எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் எந்த ஆண்டு தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது வந்து பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? குன்றக்குடி அடிகளார் எந்த ஆண்டு தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது பெற்றார்? ஸோ 21க்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். அறிவியல் முறையில் கிராம திட்டங்களை தீட்டி குன்றக்குடியை ஒரு முன்மாதிரி கிராமமாக மாற்றியவர் என்று யாரால் பாராட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாரை வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ எதுக்காக வந்து அப்படி பாராட்டியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த அறிவியல் முறையில் அந்த கிராம திட்டங்கள் வந்து நிறைய வந்து செயல்படுத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள். குன்றக்குடி அடிகளார் எந்த இதழில் அருளோசை கட்டுரைகளை தொடர்ந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அருளோசை. அடுத்து பாருங்கள். சமயம் என்பது மனிதனை உயர்த்த வேண்டுமே தவிர தாழ்த்தக்கூடாது. இது யாருடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 24வதுக்கு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார். சமயம் என்பது மனிதனை உயர்த்த வேண்டுமே தவிர தாழ்த்தக்கூடாது. இது யாருடைய தாரக மந்திரம்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாருடைய தாரக மந்திரம். அடுத்து பாருங்கள். அடிகளார் நிறுவிய குன்றக்குடி தொழில் நிறுவனம் எதன் அடிப்படையில் செயல்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கூட்டுறவு தத்துவம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இதுக்கான ஆன்சர்லாம் வந்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கொஷின் நம்பர் போட்டு ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 26வது கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. 26க்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்துக்கோங்க. 27வது கொஷின் வந்து பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு கொஷின் நம்பர் போட்டு நீங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 28வது கொஷின் வந்து பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 29வது கொஷின் வந்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 30வது கொஷின் வந்து பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் வந்து சொல்லலை. சரிங்களா? அந்த 5 கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.